கிரிக்கெட் எதிர்நோக்கியுள்ள நிலைமை தொடர்பில் கடந்த சில நாட்களாக நாட்டு மக்கள் மிகுந்த விரக்தியுடன் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். தற்போது கிரிக்கெட் வீழ்ச்சியடைந்துள்ளமையே இதற்கு காரணமாகும். கடந்த காலங்களில் நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மற்றும் முறைகேடுகளுக்கு எதிராக மக்கள் பாரிய போராட்டங்களை முன்னெடுத்திருந்தனர். கிரிக்கெட் விளையாட்டின் தற்போதைய நிலைமை தொடர்பிலும் சமூக செயற்பாட்டாளர்கள் தற்போது ஒன்றிணைந்து செயற்பட ஆரம்பித்துள்ளனர். இவ்வாறானதொரு பின்னணியிலேயே சில சமூக செயற்பாட்டாளர்கள் ஆன்லைன் மகஜரில் கையெழுத்து சேகரிக்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருந்தனர். ஆன்லைன் மகஜரை கையளிப்பதற்காக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் சமூக செயற்பாட்டாளர்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு சென்றிருந்தனர். அன்றைய தினம் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு கிட்டியிருக்கவில்லை. எனினும் இன்றைய தினம் சந்தர்ப்பம் கிடைக்கும் பட்சத்தில் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்க முடியும் என ஜனாதிபதியின் செயலாளர் ஒருவர் வழங்கிய தகவலுக்கமைய சமூக செயற்பாட்டாளர்கள் இன்றைய தினமும் ஜனாதிபதி செயலகத்திற்கு சென்றிருந்தனர். ஊழலை செஞ்சு இந்த மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு, கிரிக்கெட்டுக்கு வந்த பணத்தை கொள்ளையடிச்சு, பிள்ளைகளோட பணத்தை கொள்ளையடிச்சு இன்றைக்கு அவங்க நல்ல சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாங்க. இனி அதனால அவங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு ஆன்லைன் மனு ஒன்று நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். எஸ்எல் கிரிக்கெட் பெட்டிஷன், எஸ்எல் கிரிக்கெட் பெட்டிஷன் கூகுளில் சர்ச் பண்ணால் இது வரும். உங்களோட மனுவை போடுங்க. இதில் வந்து உங்களோட பேர், இமெயில் அட்ரஸ், அதோட உங்களோட கமெண்ட் அப்படி தான் கொடுக்க இருக்குது. அதாவது இன்றைக்கி வந்தோம் நாங்கள் இதை பாரம் கொடுக்கறதுக்கு. ஆனால் ஜனாதிபதி அவர்கள் ஏதோ விசேஷமான கூட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்லிட்டு வந்தால் மறுபடியும் நாங்கள் ஜனாதிபதி அவர்களை சந்திக்க வருவோம். ஜனாதிபதியை சந்தித்து இதை ஜனாதிபதியோட கையில் கொடுத்து அவருக்கு இந்த மக்களோட பிரச்சனை, அதாவது இந்த கிரிக்கெட் நாசமாக போயிருக்குது. இன்றைக்கி யாருக்கும் கிரிக்கெட் விளையாட்டு நிலைமையில் யாருமே இல்லை. என்னடா கிரிக்கெட்டில் எல்லாம் அவங்களோட ஆட்கள் தான் இருக்கிறாங்க. ஒரு மாஃபியா ஒன்று இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மாகாணத்தை எடுத்து அந்த மாகாணத்தில் அசோசியேஷன் உள்ளுக்கும் அந்த சங்கத்துள்ளுக்கும் அவங்களுக்கு தேவையான கிளப்ஸ் இருக்குது. அந்த கிளப்ஸுக்கு வருஷக்கணக்கு விளையாடு இல்லாட்டி அவங்களுக்கு ஓட்ஸை வச்சுருக்கிறாங்க. இனி இது நடந்துட்டு போகுது காலகாலமாக. இனி அதை மாற்றணும். அதை மாற்றி அமைக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். மக்களாக இங்கே ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறோம். ஒரு விதமான பிரிவினை இல்லாமல் இலங்கை வாழும் மக்களாக வந்திருக்கிறோம். இந்த நாட்டில் இந்த கிரிக்கெட் ஊழலை ஒழித்து இந்த நாட்டில் கிரிக்கெட்டை இங்கு வருகை தந்திருந்த மற்றொரு சமூக செயற்பாட்டாளரும் கருத்து தெரிவித்திருந்தார். இலங்கை கிரிக்கெட் மீதான அன்பு மதத்தின் மீதான நம்பிக்கை போன்று மதிக்கப்படுவதை முழு நாடும் அறியும். இங்கே கிரிக்கெட் சபையுடன் எங்களுக்கு எந்த பகையும் இல்லை என்பதை நாம் கூறுகின்றோம். இங்கே ஊழல்வாதிகள் காணப்படுகின்றமையாலேயே மக்கள் வெறுப்படைகின்றார்கள். ஊழல் நிறைந்த நிர்வாகிகளிடமிருந்து கிரிக்கெட்டை பாதுகாத்து கொடுங்கள், இதை காப்பாற்றி கொடுங்கள் என்றே நாம் கோருகின்றோம். நாங்கள் கிரிக்கெட்டை நேசிப்பது போலவே இலங்கை மக்கள் அனைவரும் அதனை நேசிக்கின்றார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் மிக மோசமான தோல்விகளே கிடைத்துள்ளன. எனவே வீரர்களை திட்டுவதில் பயனில்லை. கிரிக்கெட் சபையின் முழுமையான ஊழல் முறைமையை ஒழித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டை பாதுகாப்பதே எமது நோக்கமாகும். அதற்காக மக்களுடன் இணைந்து அந்த பணியை நாம் நிச்சயம் முன்னெடுப்போம். ஊழல் நிறைந்த கிரிக்கெட் நிர்வாகிகள் அந்த பதவிகளிலிருந்து விலகும் வரை இந்த போராட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என கம்பரப்பிட்டிய ரத்னசிறி தேரர் இதன்போது தெரிவித்தார். விசேடமாக நினைவூட்டுகின்றோம். இன்றும் நாம் வந்துள்ளோம். நாம் சும்மா வரவில்லை. 16,000 கையெழுத்துக்கள் காணப்படுகின்ற வெறும் பத்திரம் அல்ல. சம்மி சில்வாவுக்கும் மானம் இருக்க வேண்டும். கேவலமான சம்மி சில்வா, நீங்கள் அந்த பதவியில் தொடர்வதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம். இப்போதும் இதனை சுமந்து கொண்டு இங்கே வருவோம் என நினைக்க வேண்டாம். அதோ காலிமுகத்துடல் தெரிகின்றதல்லவா, அது போராட்டக்களம். எனவே கனவான்களே, இதனை சாதாரணமாக கருத வேண்டாம் என நினைவூட்டுகின்றோம். அவ்வாறெனில் இவர்கள் இங்கே வர வேண்டிய அவசியமில்லை. இங்கு 5 பேர் மாத்திரமே உள்ளதாக தோணலாம். ஆனால் சம்மி டைகோட் அணிந்து கொண்டு அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு கதிரையை சூடாக்கி கொண்டிருக்காமல், கிரிக்கெட்டை சீரழிக்காமல் தயவு செய்து இங்கிருந்து வெளியேறுங்கள். விசேடமாக இளைஞர் சமூகத்திடம் நாம் கேட்கின்றோம். இவ்வளவு காலமும் நாம் இதனை முன்னெடுத்தது போன்று இனிமேல் இதனை இளைஞர் ஜோதிகளிடமே கொண்டு செல்வோம். எம்முடன் இணைந்திருப்பது போன்று மேலும் எம்முடன் ஒன்றிணையுங்கள். எனவே சமி சில்வா உள்ளிட்ட இந்த கும்பலை விரட்டும் வரை நாம் இதனை கைவிடப் போவதில்லை. கடந்த தசாப்த காலத்திற்கு மேலாக நாட்டின் கிரிக்கெட் தொடர்பில் எவ்வித திட்டமுமின்றி செயற்பட்ட நிர்வாகிகளின் முறையற்ற செயற்பாடுகள் பலவற்றை கடந்த காலங்களில் நாம் பல சந்தர்ப்பங்களில் வெளிப்படுத்தியிருந்தோம். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிர்வாகத்திற்காக கொண்டுவரப்பட்ட சித்ரசிறி குழுவினூடாக தகுதியான தொழில்சார் வல்லுநர்களை கொண்டு கிரிக்கெட் விளையாட்டை நிர்வகிப்பதற்காக பாராளுமன்ற குழுக்கள் கூட நியமிக்கப்பட்டன. இவை அனைத்தையும் துச்சமாக மதிக்காத இந்நாட்டு கிரிக்கெட் நிர்வாகிகள் கிரிக்கெட் விளையாட்டு இந்த அளவுக்கு வீழ்ச்சியடையும் வரை
தமது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக மாத்திரமே செயற்பட்டனர். இந்நாட்டு மக்கள் நேசித்த கிரிக்கெட் விளையாட்டை பாதுகாப்பதற்காக தற்போது இளைஞர்கள் இவ்வாறு முன்வந்திருப்பது இந்த நிலைமைக்கு மேலும் சான்று பகிர்கின்றது. கிரிக்கெட் விளையாட்டு இந்தளவுக்கு அதல பாதாளத்திற்கு தள்ளப்பட்டுள்ள பின்னணியில் இப்போதாவது நிர்வாகிகள் வீட்டிற்கு செல்ல வேண்டாமா?